சார் அங்கவே உன் மனசுல என்ன விஜயசாந்தின்னு நினைப்பா? மேல் அதிகாரிங்க சொல்ற வேலையை செய்ய மாட்டியா? இந்த மாதிரி ரூல்ஸ் பேசுறியா எஸ்ஐ கிட்ட? இங்க நாங்க என்ன வேலை சொல்றோமோ அதை கேட்டு அப்படியே செய்யறதா உன்னுடைய வேலை. சார் அவர் ரோட்டு கிட்ட இருக்க கடைங்க, பிரிட்ஜுக்கு கீழே இருக்க கடைங்க, அப்புறம் நைட்ல இருக்க தள்ளு வண்டி கடையிலலாம் போய் காசு வாங்க சொல்றாரு சார். அவங்களே பாவம் 5க்கும் 10க்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்க பொதுமக்கள், அவங்க கிட்ட எப்படி சார் கேட்கறது? போலீஸா இருந்துட்டு நம்மளே இப்படி கேட்கக்கூடாதுன்னு சொன்னேன் சார். ரூல்ஸ் எல்லாத்துக்கும் ஒன்று தானே சார்? கரெக்டு தான் யமுனா, நீங்க சொன்னது. ரூல்ஸ் எல்லாருக்கும் ஒண்ணுதான். அதனால ரோடு பக்கத்துல கடை வச்சிருக்கவங்க கிட்ட போயிட்டு லைசன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்க. எந்தெந்த கடைக்கு லைசன்ஸ் இல்லையோ ஸ்பாட்லயே அந்த கடையை க்ளோஸ் பண்ணி சீல் வைங்க. அப்புறம் முக்கியமா தள்ளு வண்டி கடையை செக் பண்ணுங்க. சார் அவங்களே ரொம்ப கஷ்டப்படுறவங்க, இருக்க வீடு கூட இல்லாம ரோட்ல தங்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. உங்ககிட்ட எப்படி சார் லைசன்ஸ் இருக்கும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு ரூல்ஸ் தான் முக்கியம். சட்டத்துல என்ன இருக்கோ அப்படிதான் எல்லாரும் நடந்துக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தானே ரூல்ஸ் பேசுனீங்க. அப்புறம் என்ன, ஆர்டர் சொல்லிட்டேன்ல, கிளம்பு. ஒரு நிமிஷம். ஒண்ணு சட்டத்துக்கு வேலை செய், இல்லையா மேல் அதிகாரி சொல்ற வார்த்தையை கேட்டு வேலை செய். இப்படி ரெண்டும் கட்டானா இருக்காது. போ. சொல்லுமா. மீனா, ஹவுஸ் ஓனர் வந்திருக்காரு வீட்டு வாடகை கேட்டு. என்ன சொல்லட்டும்? மா சம்பளம் வந்தது தரேன்னு சொல்லுமா. அது நான் சொல்லிட்டேன். ஆனா அதுக்கு அவரு ஏற்கனவே 3 மாசம் வாடகை பாக்கி, அட்வான்ஸ் எல்லாத்தையும் கழிச்சாச்சு, இப்பவே 3 மாசம் வாடகையே அட்வான்ஸா கொடு, அப்பலாட்டி இன்னைக்கே வீட்டை காலி பண்ணுன்னு சொல்லிட்டு நடு வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்காருடி. மா நீ எதுக்கும் பயப்படாதம்மா,